வணக்கம் மக்களே. மல்லிகை செடி இந்த மாதிரி பூத்து குலுங்கணுமா? அதுக்கு ஒரு சூப்பர் டானிக் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவுக்கு இடையில சொல்கிறேன். செடிகளை நம்ம நட்டு வச்சு தண்ணி மட்டும் கொடுத்தா அது பூவெல்லாம் தரும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அப்பப்போ அதுக்கு தேவையான உரங்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நாம் எதிர்பார்க்குற பலனை அது தரும். இப்போ என்னுடைய தோட்டத்தில் நிறைய மல்லிகை இருக்குது. உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு மல்லிகை செடிக்கு எப்படி இந்த உரத்தை நான் கொடுக்குறதுக்குன்னா செடியை தயார் பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ இந்த செடியில் ஏற்கனவே பூவெல்லாம் பறித்து அது சும்மா தான் இருக்குது. இப்போ அதுக்கு நம்ம உரம் கொடுக்கணும். கொடுக்குறதுக்கு முன்னால் தேவையில்லாத கிளைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் பெரிய மல்லிகை கொடியாக இருந்ததுன்னா தேவையில்லாத கிளைகளை நீங்கள் ஒடிச்சு விடலாம், இல்லைன்னா வெட்டி விடலாம். எனக்கு இது ரொம்ப பெரிய மல்லிகை கொடி கிடையாது, என்னுடைய ஹைட்டுக்கு தான் இருக்கும். அதனால் நான் பொதுவாகவே ரொம்ப பெருசாக இருக்கிற கொடிகளை தான் வெட்டும். இந்த மாதிரி குத்துச்செடி மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் தேவையில்லாத முதிர்ந்த இலைகளை தான் அதிலேருந்து எடுப்பேன். அதான் ப்ளஸ் பூத்துட்டு இனிமேல் அதுலேருந்து எதுவும் வர வழி இல்லை, அந்த கொப்பு தேவையில்லை, கிளை தேவையில்லைங்கிற சின்ன சின்ன குட்டி குட்டி கிளைகளை மட்டும் கையாலே ஒடிச்சு விடுவேன். தேவைப்பட்டால் தான் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி, இல்லைன்னா கையால் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுவேன். முதிர்ந்த இலைகள், காஞ்ச இலைகள், பழுத்த இலைகளை நம்ம அந்த கணுக்களில் இருந்து எடுத்துட்டோன்னு சொன்னால் உரம் கொடுத்த பிறகு அந்த செடி வளரும்போது அந்த கணுக்கள்லேருந்து நிறைய கிளைகள் விட்டு வளர வாய்ப்பு இருக்குது. அவன் அப்படி பறிக்கிற இலைகளை தூரெல்லாம் ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த செடியிலேருந்து பறிக்கிறோமோ அந்த செடிகளையே அந்த தொட்டிகளையே உரமாக நம்ம கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வர்மி காம்போஸ்ட் மண்புழு உரம் தயாரிக்கும் போது அதுக்கு இந்த இலைகளை காய வச்சு எடுத்து நம்ம உள்ளே உபயோகப்படுத்திக்கிடலாம். ஒன்றில் உரம் கொடுக்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி இலைகளை பறிக்கணும். அப்படி இல்லைன்னா உரத்தை கொடுத்து 2-3 நாள் கழித்து கூட நீங்கள் இந்த மாதிரி இலைகளை பறித்து போடலாம். அது இன்னும் கொஞ்சம் சத்துள்ள ஒரு உரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி உரம் கொடுத்த பிறகு இந்த குச்சிகளை வெட்டி நீங்கள் வேறு தொட்டிகளில் வச்சு பதியம் போடும்போது உங்களுக்கு அது சூப்பராக வளரும். இப்போ வாங்க, அது என்ன சூப்பர் டானிக் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இறால் கழுவுன தண்ணியும் அதுலேருந்து வந்த வேஸ்ட்டையும் தான் கொண்டு நம்ம உரமாக கொடுக்குறோம். இந்த தண்ணி அற்புதமாக வேலை செய்யும். பயங்கரமான வளர்ச்சியும் பலனையும் இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இறாலை நம்ம சுத்தம் பண்ணும்போது தலைப்பகுதியில் அந்த கொண்ட பகுதியில் கொழுப்பு மாதிரி இருக்கும், அதோடு நம்ம அதை எடுப்போம். அதெல்லாம் யாரும் சாப்பிட்றதே கிடையாது, மேக்ஸிமம் யாரும் சாப்பிட்றதே கிடையாது. அதை எடுத்துருவோம். ப்ளஸ் அந்த இறாலை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுக்கிற தண்ணி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். நான் இந்த என்ன குழம்பு வைக்கிற சட்டியை எப்பவும் தூக்கிட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்காதீங்க. நான் இந்த சட்டியை இந்த பர்பஸுக்காக வேண்டியே மீன் கழுவுனது, இறால் கழுவுனது, கனவா கழுவுறது இந்த மாதிரி ஐட்டங்களுக்காக வேண்டி சட்டியை தனியாக ஒதுக்கி வச்சுருக்கேன். இந்த கழிவு தண்ணியோட ஒரு கை வேப்ப மண்ணாக கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எந்த செடிக்கு இதை உரமாக கொடுக்க நினைக்கிறோமோ அதில் கொண்டு ஊற்றிட வேண்டியதான். இன்றைக்கி நான் இதை மல்லிகை செடி எங்கெங்கெல்லாம் மல்லிகை வச்சுருக்கணும் அங்கெல்லாம் கொண்டு நான் ஊற்றுறேன். இப்போ நான் ஊற்றுற இந்த மல்லிகை ஊசி மல்லிகை, 3 அடுக்கு ஊசி மல்லிகை. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 வாரத்தில் நீங்கள் செடியில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். இலைகள்லாம் பச்சை பசையல்னு வளரும், கொத்து கொத்தாக மொட்டு வைக்கும். வாரத்தில் இலைகள் வரும். அப்புறம் 2வது வாரத்தில் முதல்ல மொட்டு வச்சு நல்லா விரிஞ்சு பெரிய பெரிய பூக்களாக உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய அனுபவத்தில் எவ்வளவோ உரம் கொடுத்தாலும் நம்ம இந்த கடல் உணவு எடுக்கிறோம் இல்லையா, அக்வா ஃபுட்ஸ் இது எடுக்கும்போது அதில் நம்ம வெட்டி மீனோ இறாலோ கனவாயோ ஏதோ அதுலேருந்து எடுக்கிற கழிவை கொண்டு நம்ம அதை உரமாக கொடுக்கும்போது சூப்பரான வளர்ச்சியையும் பலனையும் நம்ம இதிலேருந்து எடுக்கலாம். குறிப்பாக மல்லிகை, ரோஸ், பிச்சுக்கொடி இந்த மாதிரி பூக்கிற செடிகளுக்கு இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அநியாயத்தை பூத்து தள்ளும். ஒரே ஒரு விஷயம் நீங்கள் மறக்காமல் செய்யணும். இந்த தண்ணியை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்த பிறகு ஒரு 4-5 கை மண் எடுத்து அதில் நல்லா தூவி விட்டுருங்க. நான் தூவினேன், ஆனால் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால தான் உங்களுக்கு வாயில் சொல்கிறேன். 4-5 கை மண் எடுத்து மேலே தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு வெளியே வராது. நம்மளுக்கு அது பெருசாக தெரியாது. பக்கத்தில் ஜனங்க குடியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த ஸ்மெல் காற்றுல போச்சுன்னா இது காற்றடி நேரம் வர காற்றுல போச்சுன்னு சொன்னால் அவங்க முகம் சுளிக்க வாய்ப்பு இருக்குது.
நம்ம நினச்சது செய்ய நமக்கு சுதந்திரம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆனால் அடுத்தவங்க சுதந்திரத்தில் கை வைக்கிறது நமக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. அதனால நம்மளுடைய செயல்கள் மற்றவர்களை பாதிக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். இந்த ஸ்மெல்லு நமக்கு ஏற்றுக்கிடுவோம். ஏன்னா நம்ம வளர்க்குற செடிக்கு நம்ம உரம் கொடுக்குறதுனால நமக்கு பெருசாக தெரியாது. மற்றவங்களுடைய இதை அது பாதிக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி இந்த மண்ணை தூற்றி மூட சொல்லி இது ஓரளவு அந்த ஸ்மெல்லு வெளியே வராமல் தடுக்கும். வேப்ப முன்னாக்கு நம்ம அதில் கலந்துருக்கிறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி போட்டு வந்து செடியை அரிக்கவோ இல்லை கீழே அந்த தூருக்குள்ளே அடி மூட்டுக்குள்ளே போய் மண் இது நாசம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு கிடையாது. இப்போ இந்த உரம் இந்த கழிவுகளை கொண்டு வந்து நம்ம இப்படி உரமாக கொடுக்குறதுல வந்து ஒரே ஒரு விஷயம், நம்ம கீழேருந்து ஏறி மாடி தோட்டத்துக்கு வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி மற்ற உரங்களை தயாரிக்கிற மாதிரி மெனக்கட்டு உட்காந்து எந்த இது தயாரிப்பும் கிடையாது. நம்ம கிச்சனில் வர்ற கழிவை கொண்டு வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம ஊற்றுற இந்த தண்ணியில் வேணால் வாடை அடிக்குமே தவிர மல்லிகை பூக்கிறது மனம் வெளியே சொல்லி மாளாத அளவுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லு தான் அதுலேருந்து வரும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மீன் விற்ற காசு நாருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மீன் கழுவுன தண்ணி, இறால் கழுவுன தண்ணியை கொண்டு ஊற்றுறதுனால பூக்கிற பூ நாராது. அது அதனுடைய இயற்கையான மனத்தோடு அப்படியே இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் வேஸ்ட்டாக கொண்டு கானில் சாக்கடையில் ஊற்ற மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்கள், அற்புதமான ரிசல்ட்டு கிடைக்கும். 15 நாளைக்கு ஒரு முறை இந்த உரம் கொடுக்குறத பற்றி பேசுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது 15 நாளைக்கு ஒரு 25 நாள் 30 நாளைக்கு ஒரு நேரம் கூட நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். அதுவே அந்த செடிக்கு போதுமானது. முயற்சி செஞ்சு பாருங்கள், என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த இறால் வேஸ்ட்டை வந்து இந்த கொண்ட பகுதி இதெல்லாம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து கூழாக்கி கூட தண்ணியில் 1க்கு 10ங்கிற ரேஷியோவில் கலந்து கொடுக்கலாம். என்ன, இந்த மிக்ஸி மட்டும் தனி ஜார் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஜாரை யூஸ் பண்ணாதீங்க. நான் கூறிய இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.